சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் கடந்த சில வாரங்களாக கோடை வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் கிண்டி, ஈக்காட்டு தாங்கல், அசோக் நகர், வடபழனி, கோடம்பாக்கம், அரும்பாக்கம், சூலைமேடு, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகளான மாதவரம், மாத்தூர், பால்பண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ஒரு மாசமா நல்ல வெயில், கத்திரி வெயில் எங்களால் தாங்க முடியல. 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரையும் நல்ல வெயில். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் கத்திரி வெயிலில் பயங்கரமான ஹீட்டாக இருந்தது. நடக்க முடியல, ஒரே மழை எல்லாமே இருந்தது. இப்போ இந்த மழை பெஞ்சதுனால கொஞ்சம் குளிர்ச்சியாகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா பெய்ந்தால் நல்லாயிருக்கும். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பெரியகுளத்திலிருந்து அடுக்கம் வழியாக கொடைக்கானல் செல்லும் மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற நெடுஞ்சாலை துறையினர் மணல் மற்றும் பாறைகளை அகற்றி சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிக்கு செல்லவும் நீராடவும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கோடை வெயிலால் தண்ணீரின்றி முற்றிலும் வறண்டு காணப்பட்ட குற்றாலம் பேரருவியிலும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக தண்ணீர் கொட்டத் தொடங்கியுள்ளது. ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நீராடி செல்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கொடைக்கானலில் பெய்த பலத்த மழையால் குளுமையான சூழல் நிலவுவதாலும் நீரோடைகளில் தண்ணீர் செல்வதாலும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது. குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.